ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன்னா சுவையான மனம் நிறைந்த கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் வெண்டிக்காயை ஒரு கடாயில் நல்லா அந்த பிசு தன்மை போகிற அளவுக்கு லைட்டாக ஒரு வதக்கணும். இல்லைனா குழம்பு வந்து கொசன்னு போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவாக இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. அதுபோல் வெண்டிக்காய் உடஞ்சிடும். அதுக்கான வெண்டிக்காய் வதக்கிடணும். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெண்டைக்காய், புளி, வெந்தயம், கருவாடு, வெள்ளைப்பூடு. இதில் வச்சு எப்படி ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னா அதில் வெந்தயத்தை லைட்டாக போட்டு வெந்தயத்தை வதக்கிடணும். வெந்தயம் வதங்கினதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட போகிறோம். அது நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, கருவாடு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினோன்னா அதில் வெண்டைக்காயும் போடணும். அது கருவாடை போட்டு அதுவும் இந்த எண்ணெயிலே அதை வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதிலே அப்படி நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டு வெண்டைக்காயை ரெடி பண்ணணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இதுகளெல்லாம் போட்டு இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா கருவாட்டில் நம்ம உப்பு இருக்கிறனால உப்பு நம்ம போடல. அதில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. நான் வெறும் மசாலாத்தூள் மட்டும் போடுறேன். மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், கரைச்சி வச்ச புளியை தண்ணியை அதில் ஊற்றுறோம். தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்லிம்மில் வைங்க. இந்த தேவையான அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இறக்குனா சுவையான சூப்பரான கருவாட்டு ரெசிபி ரெடி. எல்லோரும் சாப்பிட்லாம். வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள்.